தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிரந்தர ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,900 அதாவது 20,000க்கும் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. காலிடங்களை பொறுத்த வரைக்கும் 11,127 காலிடங்கள் இருக்குது. ஸோ காலிடங்களே 11,000க்கும் அதிகமான காலிடங்கள் இருப்பதனால அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. சில பேர் வந்து டிகிரிலாம் பண்ணியிருப்பீங்க, 12th பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன படித்தாலுமே சரி, ஜஸ்ட் உங்களோட 10th குவாலிஃபிகேஷனை வச்சு இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 14/6/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கணும். அதுவும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வீடியோக்கு நான் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும், ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியும். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்றது நான் வீடியோக்குள்ளே தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரெயின் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த கேப்டன் இருப்பாங்க இல்லையா, பைலட்னு சொல்லுவாங்க, ஓட்டுறவங்கள. ஸோ அவங்களுக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி, அதாவது நீங்கள் ட்ரெயின் ஓட்ட மாட்டீங்க, அவங்க கூட வந்து இருக்கணும், கூட பயணிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அவருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி லோகோ பைலட்டுக்கான அசிஸ்டண்ட்டுக்கான ஏஎல்பி ஜாப் தான் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சேலரி முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கும் அதிகமாக கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 30 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதற்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்து 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்து 33 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஏஜுக்கு மேலே உங்களுக்கு வந்து வயது இல்லை அப்படின்னா, உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை வச்சு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கீழே கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோம்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் அப்ளைன்னு இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த ஜாப் வேணாலும், அதாவது வேறு ரிலேட்டடான ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலுமே சரி, உங்களால் இதில் பார்த்து வேறு ஜாப் கூட உங்களால் ட்ரை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நேஷனாலிட்டி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. உங்கள் நேஷனல் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே நேமே இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் நேம் கொடுக்கும்போது உங்களுடைய 10th மார்க் ஷீட் டிசி இருக்கு இல்லையா, நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கும் போது உங்கள் என்ன நேம் இருந்துச்சோ அந்த நேம் மட்டும் தான் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். சில பேர் ஃபியூச்சரில் நேம் வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா நேம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அக்ரின்றதை கொடுத்துட்டு என்ன நேமை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்றத வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ, நான் அந்த மாதிரி எந்த சேஞ்சஸும் பண்ணலை, சேம் நேம் தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்படின்னா நோ அப்படின்றத மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் சேம் தான். உங்களோட 10th இதில் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சேம் டேட் ஆஃப் பர்த் இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏரோ மார்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதரோட நேம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதே நேம் இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கோங்க. உங்கள் ஃபாதரோட நேம் எழுதும் போதுமே உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்க 10th கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய நேம், அதில் உங்கள் அப்பாவோட பேர் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த நேம் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பண்ணல அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்படியே நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் மதரோட நேமு, ஸோ சேம் இந்த இடத்துல உங்கள் மதரோட நேமை கொடுத்துட்டு இதில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. அதற்கு வெரிஃபை த்ரூ ஆதார் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வெரிஃபை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர்ட்ட ஆதார் கார்டு இருக்காது, ஆதார் கார்டு இல்லைனா ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இது கிளிக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும்.
நெக்ஸ்ட் நீங்கள் ஆதார் கார்டை வச்சு ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னா வெரிஃபை த்ரூ ஆதார் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டோட நம்பர் வந்து இதில் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க. அதாவது நீங்கள் ஆதார் கார்டை மொபைல் நம்பர் கூட லிங்க்கும் பண்ணியிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட லிங்க்ல இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். சரியா? ஸோ அதையும் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு மொபைல் நம்பர் கூட லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத. ஸோ அந்த ஆதார் கார்டோட நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ணியிருக்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரில் கொடுத்த ஓடிபி அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணி வெரிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். வெரிஃபை ஆகலைன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ வெரிஃபை ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு இந்த சேம் பாஸ்வேர்டு இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் அக்கௌண்ட் உங்களால் வந்து ப்ரொசீட் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லாகின் ஹியர் அப்படின்ற இந்த பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல லாகின் வித் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் கார்டு கூட வச்சிருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபியை ப்ராப்பராக இதில் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல டிக் மார்க்கை ஒரு டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் ஒரு டிக் மார்க்கை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜாபுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இப்போதான் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 500 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் இதில் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்ளை பண்ணுற இடத்துல உங்களால் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய பேங்கோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டை வந்து பேமெண்ட் மூலமாக உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் ரீஃபண்ட் வேணும் அப்படின்னா 100 ரூபீஸ் மட்டும் பேங்க் சார்ஜஸ்க்கான அமௌண்ட் மட்டும் உங்கள்கிட்ட வந்து ரிட்டன் 400 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ரீஃபண்ட் கேட்டிங்க எனக்கு இந்த ஜாப் வந்து நான் தெரியாமல் அப்ளை பண்ணிட்டேன் இல்லை மேபி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கும்ல உங்களுக்கு சம்டைம்ஸ் நீங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு 400 ரூபீஸ் தான் ரிட்டன் தருவாங்க. ஸோ உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி அந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸு அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அப்புறம் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு சிலபஸ் வந்துருக்கும். சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஜாப்க்கு என்ன கேண்டிடேட்டுக்கு எடுக்கிறீங்களோ ஸோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து வரும். அதாவது எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதற்கு ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதற்கு நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டரில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ஈஸியாகவே அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னாலே போதும் உண்மையான அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணுவாங்க ஃபைனலாக. அது மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ஜாப் உங்களுக்கே வந்து கிடச்சிரும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஜாப் பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது புரியலை அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியலை அப்படின்றத ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு எல்லாமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஜாப் செட் ஆகலை சூட்டபிளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.